எனக்கு நீ தீர்த்து வைக்க வேண்டுமப்பா கோவிந்தா கோவிந்தா. எனக்கு தீர்த்து வைக்க வேண்டுமப்பா கோவிந்தா கோவிந்தா. நான் திருப்பதி மலையாரி வேணப்பா கோவிந்தா கோவிந்தா. திருப்பதி மலையாரி வேண்டப்பா கோவிந்தா கோவிந்தா. ஐயா ரகுராமா ரகுராமா நடு தெருவில விடலாமா ரகுராமா திருப்பதி மலை வாழும் திருமகள் மனம் நாடும் சீனிவாசா மலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. திருமகள் மலை வாழும் சீனிவாசா. ஏழு மலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. அன்பெனும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன் ஆசையில் அந்த மகள் விளக்கை ஏற்றி வச்சேன். ஆசையை ஊற்றி வைத்தேன். பாடி வந்தேன் ஏழி மலை ஏறி ஓடி வந்தேன் பாடி வந்தேன். ஏறி மலை ஏறி ஓடி வந்தேன். நடக்கி வைப்பாய் கோவிந்தா மறைத்தலை பறித்திடுவாய் வைகுந்தா. இறைத்தலை நடத்தி வைப்பாய் கோவிந்தா. மறைத்தலை பறித்திடுவாய் கோவிந்தா. மறைத்தலை கீதை என்னும் தத்துவமே அதை உணர்ந்தவர் வாழும் சத்தியமே. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. திருமகள் மலை நாடும் சீனிவாசா. ஏழு மலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. என்பது வாழும்படி உனக்கு ஆசீர் கொடுத்திருக்கின்றேன். எம்பெருமானே கோவிந்தா நாராயணா வணக்கம். சுகமாக வாழும்படி உனக்கு ஆசீர் கொடுத்திருக்கேன். ஆகட்டும் ஐயா இந்த ஊரா பகவானே வணக்கம் 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 வணக்கம். நல்லா இருப்பேன் நல்லா இருப்பேன் நல்லா ஆக பணிந்தால் எப்பேற்பட்டாலு திருப்பதி மேல இருக்கு ஏழுமலையானாச்சு. ஆமா. அவர் பாதத்தை ஒரு பொம்பளை தீண்டி கும்பலாமா? அட கண்ணனுக்கு கொண்டு போய்யா திருப்பதிக்கு பொம்பளை போகலையா, பொம்பளை நடையாத்திரைய போகல, பொம்பளை பஸ்ல போடலையா, அவர் நாமத்தை பொம்பளை போடலையா, ஏன்டா பொம்பளை வரக்கூடாது கண்ணனு அது எதிர் வீட்டுக்காரங்க புழு வாங்கல. நான் தான் ஏன்டா வரக்கூடாது? பொம்பளை வணங்கலாம், நட யாத்திரையா போலாம், பஜனை பாடலாம், சரி கானா பாட்டு பாடலாம். இரு இரு அங்க பேசாத. இந்த நேரத்துக்கு நீ சுத்தமா இருக்கிறியா? ஆனா பொண்டது பொண்டியாருக்கு பண்ண எருமாத்துக்கு பண்ண போய்யா மஞ்சா நாளும் மஞ்சா தேர்ச்சி குளிச்சுட்டு புனிதமா சுத்தமா இருக்கு சார் மாதிரி கொண்டு போய்யா. அதான் காலைல ஈரப்படணும். ஏய் ஆய்வா பகவானே சபையை பார்த்தனையா? சபையை பார்த்து இது எப்பேற்பட்ட சபை? லட்சுமி கடல் திட்டு திட்டான சபை. ஒண்டி ஒண்டி உட்காந்து அப்படி நினைக்காத. 10 பேர் உட்கார்ந்து கூத்து பார்த்தாலும் அது சபைதான். 10,000 பேர் உட்கார்ந்து இருந்தாலும் சபைதான். ஆமா. ஏன் கேட்டா ஆ இப்போ உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள் ஆமா தெருக்கூத்தை ரசிக்கக்கூடியவர்கள் சொல்லணும். அதேதான். அந்த ரசனை இல்லைன்னா அம்மா பேர் உட்காருவாங்களா? ஒரே ஒரு ஆளு இந்த 10 பேர்ல ஒரே ஒரு ஆளு மண்புறம் உட்காந்துருப்பாரு. அவருக்காக இந்த கூத்து. அதானே கேட்டேன். இரு அங்க பேசாத. யாருக்கு அந்த நாடகம்? கடையாண்ட 4 பேர் பேசாத. இரு நானே 4 பேரு 4 பேர் பேசுறேன். அந்த மன்மத சுவாமிக்காக கூத்து. மன்மதனுடைய திருவிழா. ஆமா
ஒரு கிராமத்துல ஒரு திருவிழா செய்யறோம்னு சொன்னா முத மன்மத சுவாமியை தான் வழிபடணுமா? கண்டிப்பா மன்மத சுவாமி தான். ஆமா, அவர் வழிபட்டாதான் ஆமா. அப்புறம் ஆரம்பம் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டா அந்த மன்மதன்னு ஒருத்தன் இல்லன்னா இந்த உலகமே உற்பத்தி இல்லை. கண்டிப்பா உலகமே உற்பத்தி இல்லைங்க. மன்மது மட்டும் இல்லைன்னா ஏது மக்கள் தொகை ஏன் சமைக்க சும்மா பல்லு கொட்டிக்கும். முதல்ல நீ கவனிக்கிறியாடா? எங்க அக்கா உட்காந்து கண்ணுக்கு தெரியாது அது. மன்மத சுவாமி மட்டும் இல்லைன்னு சொன்னா ஏது மக்கள் தொகை. ஏன் நம்பர் வாங்கல? தலைப்பவர் என்னடா அது? அதான் வேணுமா தம்பி? நமக்கு ஒரு தாய் திருநாடு, ஆமா. நாம கும்பல் போட்டு இந்த மேடையில ஆடாத நாடகமே கிடையாது. நாடகம் ஆடியாச்சு. ஆமா, இங்க வந்தாலே என்ன ஆடுறதுன்னு தெரியாதான் வரும். ஆனா அவங்க சொல்லிடுவாங்க கரெக்டா. நாம இஷ்டம் கிடையாது, அவங்க நாடகம் இஷ்டம் தான். ஆமா. ஏன் இதை சொல்றேன்னா காத்தவராய கழிவுல இருந்து ஆமா ஹரிச்சந்திராவில் இருந்து நலாயனில் இருந்து இந்த ஊர்ல நம்ம நடத்தாத நாடகமே கிடையாது. ஏன்னு கேட்டா அப்பேற்பட்ட தெருக்கூத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மக்கள் இந்த வளர்ந்த மனமேடு. ஆமா, நமக்கு ஒரு தாய் திருநாடு இல்லையா? என்னைக்கு ஜமா போட்டோமோ அன்று நாள் முதல் இன்று நாள் வரைக்கும் எந்த உபயம் மாறுமோ மாறாத, ஆறாவது உபயம் மாறாது இல்லையா? அந்த காசி கட்டி வச்சிருவாங்க பொழுது, அந்த காசி கட்டி வச்சிருவாங்க போல. ஆறாவது உபயோகாரு இந்த வருஷம் கட்டிடுவாங்க பொழுது. அடுத்த வருஷம் அசாதம் எடுத்து கொடுத்துறாங்க. அடுத்த வருஷம் ஒரு 600 எக்ஸ்ட்ரா. என்ன ஒண்ணு உன் மேல உங்க கஷ்டம் என்ன நினைக்கிறாங்க? 40 நேரம் கேக்குற அதான் கஷ்டம் நினைக்கிறாங்க. நான் மட்டும்தான் கேக்குறேன், மத்தவ எல்லாம் கேக்குறேன்னா மேக்சிமம் ஒருத்தனே எடுத்து வீட்டுக்கு போற மாதிரி சொல்றேன். இல்லப்பா, நீங்க ஆளுங்க சம்பளம் கொடுக்குறேன், அதனால எக்ஸ்ட்ரா ஆகுது. வருஷம் 100 ஏத்துறீங்க. அதனால இந்த வருஷம் போனா போதும், அடுத்த வருஷம் 1000 ரூபாய் எடுத்து வச்சுக்கிறாங்க அந்த உபயதாரங்க. ஏன்னு கேளு, பண்டிகை ஆகி போறது. நீ 200 ரூபாய் கம்மியா வாங்க, அவங்க கம்மியா பேசுவாங்க. காதுல பூரா விட்டு அடிக்க. அவன் என்ன சொல்றான்? கம்மியாட்டிய நான் என்னன்றேன், நீங்க கொஞ்சம் கம்மியா கேளுங்கடா. அதேதான் சொல்றேன். சத்தியமா சொல்றேன். வாங்குற நீ 100 ரூபாய் கொடுத்தா நான் வாங்குறேன். ஆனா அவன் தான் சொன்னான், நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். டிரைவர் காசு இருந்து வண்டி காசு இருந்து ஐயா காசு மொத்தமா வாங்கி போறோம். நான் கூட ஒண்ணுட்டு வந்த கூட கொஞ்சம் லேட்டா வாங்குறோம். மரம் போக மாட்டோம். என்ன மனம் இவனுக்கு வண்டி வாடகை, டிரைவர் காசு, கெட்டிக்கார காசு, 5 நாள் 10 நாள் வாடகை ஆட்டே போடுறோம். டீசல் காசு ஐயா காசு நீங்க மாட்டிடும். 100 ரூபாய் கொடுத்தா டீசல் போட்டு 1500 ரூபாய் டீசல் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த கம்யூனிட்டி 500 ரூபாய் டீசல் போடுறான். நான் வந்து கம்மியாக கொடுக்குறேன். எக்ஸ்ட்ரா போட்ட ஒயிட் அதாவது அதிகமா வாங்கி போற கம்மியாச்சு. நீ ஒரு 100 ரூபாய் கம்மியா போட்டு ஓட்டு வரேன். கேட போடுறாங்க 100 ரூபாய்க்கு. அப்புறம் ஏன் 1000 ரூபாய் வாங்கி போவீங்க? ஃபுல்லா கதை கட்டுறீங்களா? டேய் எது எப்படி இருந்தாலும் சரிதான். ஆமா, தவறாத திருவிழா நடந்தேறி வருகிறது. ஆமா, அவரு வேற இந்த பாட்டை பாடிச்சிருக்காரு. ஆமா, ஏன் அப்படின்னு கேட்டா இளைத்தவர் கருள் கொடுக்கும் இளைத்தவர் கருள் கொடுக்கும் இசனுடன் நடிக்கும் என் தாயை எல்லோருக்கும் தாயம்மா சோலை ஏந்தி சிங்கம் மீதமர்ந்து வாயம்மா. என் தாயை எல்லோருக்கும் தாயம்மா சோலை ஏந்தி சிங்கம் மீதமர்ந்து வாயம்மா. ஏய் அம்மா ஏம்மா வாயம்மா வாயம்மா ஏன் குறைய தீரு தீரு அப்படின்னு என்ன போடுவாங்க அங்காளம்மனுக்கு? கோயில்தா போடுவாங்க. அடியாது அந்த தங்கச்சிக்கு பகிர்ந்து அண்ணன் வருவார், நாராயணன் நீங்க தான் வருவீங்க. ஆனா அந்த அம்மா சாதாரண ஆள் கிடையாது. என்ன வாயாடி பேர் உனக்கு அந்த குறைச்சி எனக்கு, வாயாடி பேர் உனக்கு அந்த குறைச்சி எனக்கு, வாயாடி பேர் உனக்கு அந்த குறைச்சி எனக்கு, வாயாடி பேர் உனக்கு அந்த குறை
புகழ் பேசுதே உந்தன் ஆலயத்தில் அழகு கண்கள் பூசுதே ஆயிரத்தில் கண்டம் புகழ் பேசுதே உன் ஆலயத்தில் அழகு கண்கள் பூசுதே. பூபதி இந்த அம்மனுடைய புகழை 1008 அண்டம் 1008 அண்டம். ஆமா 1008 அண்ட புகழ் பேசுதே பேசுதே உன் ஆலயத்தில் அழகு கண்கள் பூசுது. ஆனா கூத்தாடுறவங்க மொத்த பேரும் ஆமா. நான் இல்ல ஆ, இந்த விரந்தை மரமேட்ல ஆமா. நமக்கு முன்ன முன்னோர்கள். நமக்கு முன்னோர்கள். நம்ம திருக்கோயில் வட்டத்துல ஆமா. எனக்கு முன்னோடி முன்னோர்கள். கல்லந்தல் துரைசாமி கலிங்க துரசாமி. வில்ராம்ட்டு பொன்றவங்க கொன்றாங்க. பேரு திருப்பால பண்ற கல்லந்தல் துரைசாமி கலிங்க துரசாமி. வில்ராம்ட்டு பொன்றவங்க கொன்றாங்க. தன்னகந்தல் முனிய கண்ணக முனிய. நெடுமலை பாண்டவங்க நெடுமாறு பாடுறாங்க. திருப்பாலப்பத்தில் சின்னத்தம்பி சின்ன தம்பி. தேவனூர் ஆறுமுகம் ஆறுமுகம். படையமொப்ப நாராயணன் நாராயணன். நம்ம திருக்கோயில் வட்டத்துல ஆமா. பேரும் புகழும் பெற்றவர்கள் தெற்குத்தாடிகள் ஆமா. என்ன ஆமாங்க. பேரு மொத்த வாத்தியாரும் ஆமா. என்ன மொத்த வாதியாரும். மொத்த பேரும் ஜமா போட்டு நடத்துறவங்க தான் பூரா பேருமே மொத்த வாஜனம் 6ஆம் மூட்டு கண்ணன் ஆறாமுட்டு கண்ணன். தெரியுமா உனக்கு தெரியாது அவர் என் கூட தான் படிச்சவர். இதுல என்ன இப்ப பண்றாங்க பச்சு வரான் வரவே மாட்டான் கண்ணு தம்பி ஆ, அப்பேற்பட்ட பெரிய 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 நாடக பிரமுகர்கள் எல்லாம் ஆசிரியர்கள் எல்லாம் அடி வச்ச பூமி இந்த கலந்த மனமே. ஆமா அப்பேற்பட்ட வாதியாரெல்லாம் சேர்த்துட்டாங்க இல்லையா? ஓ பச்சை பச்சைன்னு வரான் பச்சாவா அந்த வாக்கியம் சேர்த்துட்டாங்களா நீ ஏன் சாப்பிடுற? அந்த அத்துக்காரன் இராஜி வேணாம் நான் அடிக்க வேணாம் ஏன் போய் அவன் அடிக்கிறேன்? விட. அவரால் தான் நம்ம சாப்பிடுறோம் தம்பி ஆ, எனக்கு விவரம் தெரிஞ்சு ஆமா. இரு தெருக்கூத்துல கெட்டிக்காரன்னு சொன்னா ஆ, சினிமாவில சிவாஜி கணேசன் சொன்னா ஆ, தெருக்கூத்துல தேவன் ஒரு மணிதான் ஆமா. தேவன் ஒரு மணி ஆமா அவர் அடிச்சுக்க ஆள் கிடையாது கெட்டிக்காரனுக்கு அந்த மாதிரி கதை கொஞ்ச மாதிரி கெட்டிக்கார சொல்றதுல பிரமாதமான ஆள் சமயோச்சிதமான வார்த்தை ஆஹா தேவன் ஒரு மணி ஆஹா என்ன தேவன் ஒரு மணி அது மட்டும் இல்ல அதே தேவனூர்ல ஆணிக்காலன்னு ஒருத்தர் ஆமா. ஆ, அது மட்டும் இல்ல ஆ, இது கீழூர் இருக்கு ஆஹா அரகண்டூர் பக்கத்துல கீழூர் கீழ். ஆ, அரகண்டம் இல்ல கீழூர் கீழூர்ல சாம்ப சிவன் ஒரு கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் என்ன ஆமாவா. இந்த வாழவட்டி வன்னி நகரத்துல ஒரு கெட்டிக்காரர் ஆஹா பழையனூர்ல போடி சேர்த்தியாரு ஒரு கெட்டிக்காரர் ஆ, மாம்பேட்டி கெட்டிக்காரர் வரைக்கும் நான் பார்த்தேன் ஆமா. யார நீங்க பாத்துக்கீங்க. ஆமா ஆ. ஐயா கெட்டிக்காரன் செத்துட்டான்டா நீ ஏன்டா சாக மாட்டேங்கிற 24 வயசு ஆகுது எப்படா நீ ஏன்டா சாக மாட்டேங்கிற நான் அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டேன். ஏன்? உங்க 16 பேர் கசப்பு சாலி கரிஞ்சு ஒரு திருத்த நான் சாகுவேன். அடிச்சா பொண்ணு 16 பேர் 16 பேர் என்ன பண்ண அவர் சொன்னாரு நீ அவரு சொன்னா அவரு ஒன்ன சொன்னாரு அவரோட போட்டோம் எங்களை 16 பேருக்கு கஷ்டத்தல இன்னைக்கே நான் உன சாவடிச்சுவேன் ஏய் பொமதி ஓ ஏன் இத சொல்ல வரன்னு கேட்டா என்ன காரணம்? இந்த தெருக்கூத்தாடிகள் அனைத்து பேரும் அனைத்து பேர்களும் அம்மனுடைய அருளை பெற்றவர்கள் தான் அம்மனுடைய அருளை பெற்றவர்கள் நம்ம எல்லாம். ஆமா நம்மள கூத்தாடி அனைவரும். மொத்த பேரும் ஆமா. அது ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா ஆ, கூசப்படுவோர்கள் எல்லாம் கூத்தாடி இல்லை என்று கூச்சப்படுவார்கள் எல்லாம் கூத்தாடி இல்லை என்று கூசப்படுவோர்கள் எல்லாம் கூத்தாடி இல்லை என்று கூச்சப்படுவார்கள் எல்லாம் கூத்தாடி இல்லை என்று கூசாமல் ஈசனோடு ஆடினார் எல்லா கூத்தாடியும் பிழைக்க வகை தேடினார் கூசாமல் ஈசனோடு ஆடினார் எல்லா கூத்தாடியும் பிழைக்கவரை தேடினார் இந்த உலகத்துல ஒட்டுமொத்தமான கூத்தாடிகள் கூத்தாடிகளும் கூசாமல் ஈசனோடு ஆடினார் ஆடினார் எல்லா கூத்தாடியும் பிழைக்க வகை தேடினார் பிழைக்க வழி தேடினார் இந்த அம்பாள் தான் ஆ,
அந்த அம்மா தாண்டா நமக்கு சோறு போடுற அத்தனை பேரும். கண்டிப்பா. என்ன இப்ப மணமேட்டுல அங்காள அம்மாவா இருக்காங்க, காசியில காமாட்சி, மதுரையில மீனாட்சி, சொல்லு, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, விசாகப்பட்டினம் விசாலாட்சி, துபாயில துர்க்கை அம்மன், அருகம்புல் அங்காள பரமேஸ்வரி, துபாயில பள்ளிப்பட்டில பள்ளி பண்ணி பள்ளிப்பட்டு பண்ணாரி அம்மன், பள்ளிப்பட்டு பண்ணாரி அம்மன், துபாய் துர்க்கை அம்மன். கங்கரேட்டியா? இஷ்டத்துக்கு சொல்ல வேண்டியது. மணமேட்ல மன்மதன். அவன் மெண்டல் மெண்டல் இந்த மரட்டு படி நம்மள போட்டு மாட்டுறான். என்ன பண்ணுது, ஒரு கட்டிங் கிடைக்க மாட்டேங்குது. கங்கரேட்டியா? கட்டைங்கெல்லாம் போடுற மாதிரின்னா இந்த மாதிரி கூத்தாட வரவே மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ. கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 37 முடியுது. சரி புறா ஏதோ ஒண்ணு 30 சொல்லுங்களா? சரி மச்சான். பாக்குறவங்க மறைஞ்சிக்கிட்டு போறான் என்ன பார்த்துட்டு. நம்ம சௌகரியமா பேசுற நீ இவ்வளவு பச்சம். ஏய், அது அவனை சொல்லி தப்பு இல்லை. ஏன்னா சொந்த அத்தை பேரன் அம்மா, வேற ஒண்ணும் கிடையாது. என் வீட்டுல பிறந்த பொண்ணு இவங்க பாட்டி. எங்க ஆயா வச்சிருந்தாரு. இல்ல இல்ல, உங்க ஆயா தாண்டா என்ன வச்சிருந்தா. ஆமா, சின்ன வயசுல அரியா குழந்தைல ஒண்ணு தூக்கி வச்சிருந்தாங்க. அந்த ஆயாவே வந்தாலும் ஒன்ன தூக்க முடியாது. ஏய், சரி அதை விடு. அப்போ கூசப்படுவோர்கள் எல்லாம் கூத்தாடி இல்லை என்று. ஆமா, ஆசத்த கட்டையில் நின்று பேச கூசப்பட்டேன்னா அவன் தகவல் எடுப்பட. கூசப்படுவோர்கள் எல்லாம் கூத்தாடி இல்லை என்று கூசாமல் ஈசனோடு ஆடினான். இந்த கூத்தாடியும் பிழைக்க வகை தேடினான். அதனாலதான் இந்த பாட்டை எழுதுற தேவந்தூர் ராமசாமி ஐயா அவர்கள் இந்த பாட்டை எனக்கு பண்ருட்டி பஸ் ஸ்டாண்ட்ல எழுதி கொடுக்குறாரு. அப்ப இந்த பாட்டை எழுதும் போது சொன்னேன், சாமி இந்த பாட்டு சபை கட்டுவதற்கு ஒரு அருமையான பாட்டுங்க. ஆமா, அதுக்கு அவர் சொன்னாரு, அந்த தட்டுல ஏதோ ஒரு தப்பு இல்லை. அப்ப அவர் சொன்னாரு, எத்தனையோ பேருக்கு இந்த பாட்டை நான் எழுதி கொடுத்தேன், எத்தனையோ பேருக்கு பாட்டு எழுதி கொடுத்தான். ஆனா இப்படி இந்த இடத்துக்கு இந்த பாட்டு உதவும்னு உங்களுக்கு ஞானம் பிறந்தது அப்படின்னு அந்த பாட்டுல என் பேரையும் சேர்த்து வச்சு எழுந்தார். தேடிமான வாடுகின்றேன் பாடுகின்றேன் ராமசாமி பாட்டம்மா, ஓ பராசக்தி மக்களை பாட்டம்மா. பாடுகின்றேன் ராமசாமி பாட்டம்மா, ஓ பராசக்தி மக்களை பாட்டம்மா. குளத்தை கிட முட்ட வந்தா பச்சை செடி உள்ளாடா கோலஜத்த பாவமணி அம்மாடி. இந்த பாட்டை எந்த மெட்டுல எழுதினார்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு நான். அதனால ஐயா அவர்கள், அவர் பேர் சொல்லு, அவர் தான் இந்த பாட்டை பாடுங்கன்னு சொன்னார். அப்பேற்பட்ட இந்த விலந்தை மனமேடு, மனமேடு நமக்கு தமிழ்நாடு, நமக்கு தாய்நாடு, தமிழ்நாட்டுல நமக்கு தாய்நாடு. அப்பேற்பட்ட தாய்நாடு இந்த அம்மனுடைய பாதத்திற்கு இங்க உட்கார்ந்து இருக்காங்களே, நமக்கு பெருமை தேடி கொடுப்பதற்காக பணியா இருந்தாலும் முக்காடு போட்டாவது பாக்குறாங்க இல்லையா 10 பேர் இல்லையா? அவங்களுடைய பாதம் தொட்டு வணங்குகிறேன். உங்களுக்கு வணக்கம். வணக்கம் பகவானே. ஆழ்வார் இப்படி விளக்கம் யாரும் தெரியாத அடிக்க போறான். அவன் சொன்னாலும் தெரியும்ன்றா. இல்ல சொன்னாங்க தெரியும். நான் யாரும் தெரியுது உனக்கு? ஆட்டோவில் வந்து இறங்கின உடனே இன்று இரவு அதை உருவாக்குறவர் யாருன்னு கேட்டா சண்முகம். ஆமா, அவர்தான் பிரமாதமா சொல்லுவார்.
இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது தம்பி. அவங்க எல்லாம் உண்மையிலேயே இந்த கூத்துக்கு பாடுபட்டவர்கள். அது மாதிரி இப்ப கூட நம்ம நம்பர் அவர் பேர் வயசு அவர் தண்டபாணி. அவரும் இந்த கூத்துல அவ்வளவு ஈடுபாடு உள்ளவர்கள். மட்டுமா மட்டுமா ஈடுபாடு தான் ஈடுபாடு அதிகமா. அப்ப நான் யாரு சொன்னா தெரியும். முச்சுடாரு வந்தாய் வந்த இப்ப புரிஞ்சு போச்சாடா? இப்ப ஒண்ணும் புரியல. என்னடா டேய்? ஏய் சுத்த சொல்றேன். வைகுந்தமே பொற்பிடமா அமர்ந்தருளிய ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தி பகவான பத்தியா நாயகடி நாயகன். என்ன நாயகடி நாயகன்? முன்னாடி பேசாத ஒண்ணு இல்ல. அவனு சொல்லாதடா. அப்படியாவது கூத்து பார்க்க வந்துக்கிறாங்க. 10 பேர் இல்ல நீ ஆடினா புரோஜனம். சரி சரி இதை விடு. அதெல்லாம் இல்ல. சொல்லுங்க பகவானே. நாராயணனா இருந்து இந்த பிறவி இந்த அவதாரம் இது கண்ணன் அவதாரம். கண்ணன் ஜனனம் இந்த பூமி பாரம் தீர்ப்பதற்காக என் தங்கை அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மா கையில வச்சிருக்காங்களே உதிரை கபாலம். குதிரை கபாலத்துக்கு குதிரை சாதிப்பதற்கு நான் கண்ணா வந்து பிறந்திருக்கேன். ஆனா ஒரு செய்தி தெரியுமா? என்னங்க? டேய் ஓ கட்டடா, இந்த உலகத்தில் மக்கள் ஜீவாத்மாக்கள் எல்லாம் ஒரு வார காலமாக அக்னி தேவன் எங்க இருக்கான்னு தெரியல. அதான் காலைல வச்சுப்படி கேக்குறேன் பீடி குடி ஒண்ணு செட் ஆகல. நீ எம்மா கேச்சாலும் அந்த நெருப்பு வராது. வரமாட்டாரா? ஐயோ இப்பதான் நான் வேற 10 கிலோ வெல்லம்
ஒரு 2 கிலோ திராட்சை ஐயா நான் ஊர் வச்சிருக்க பத்தியில வெல்லம் யூரியா நவாச்சாரம் பண்ணி வெட்ட வீழ்வேலை பட்ட கருவேலை பட்ட கோடி போட்டா வணங்க செவடியா பையா உனக்கு முடியாம வாங்க வாமா சாட்டி வேற சாட்டி எடுத்துக்கலாம் வாங்கிக்கலாம் அங்க போகுது இப்ப டைம் கூப்பிடலாமா சொல்லலாமா சொல்லுவாரா அப்படியே மேல புடி பக்கான்னு வேற முடியாது கீழே பிடி வணங்க அடி இதெல்லாம் நல்லா கேள்வி சொல்லாமா அவன் சொல்லாமா பாபா பொம்பளை அங்க போவாதா கீர் போட்டுருவாரு ஏய் பகவானே ஏன் வரல அக்கினி தேவன் வரவில்லை ஒரு காலமா ஒரு வார காலமா வரவில்லை இப்போ சப்த ரிஷிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து யாகம் செய்வாங்க ஆஹா என்ன யாகம் இந்த உலக நன்மைக்காக நன்மைக்காக யாகம் செய்வாங்க ஆமா அதிதேவதைகளுக்கு ஆகுதி கொடுப்பது ஆகுதி கொடுப்பது என்னடா அதிதேவதைகளுக்கு ஆகுதி கொடுப்பது சொல்லு அதி தேவதைகளுக்கு ஏய், இப்ப ஒரு துஷ்டமான தேவதைகள் இருக்குன்னு வச்சுக்க அந்த தேவதைகளுக்கு உண்டான அதுக்கு உண்டான சாப்பாடு கொடுத்தது போயிடும் போயிடும் அந்த மாதிரி உலக நன்மைக்காக சப்த ரிஷிகள் யாரா வதிஷ்டர் கரைக்கோட்டி கரைக்கோட்டி கௌதமன் கௌதமன் கண்ணு ரிஷி கண்ணு ரிஷி சதானந்தர் சதானந்தர் இந்த சப்த ரிஷிகளும் சப்த ரிஷிகளும் தினம் ஏதோ ஆமா யாகம் செய்வார்கள் யாகம் செய்வார்கள் ஒரு நாள் தப்பாத ஒரு நாள் தவறாமல் யாகம் செய்வாங்க ஆமா சப்த ரிஷிகளும் ஒன்று சேர்ந்து சேர்ந்து சப்தம் என்பது எத்தனை 7 இந்த 7 பேரும் 7 பேரும் ஒன்று சேர்ந்து தினம் குளிப்பது காலையில் எழுந்து ஸ்தானபாரங்களை முடிப்பது யாகத்தை செய்வார்கள் அப்ப யாகத்தை தொடங்கினால் அதுதான் விவேக சிந்தாமணி படிச்சிருக்கியா நீ படிச்சுக்கிறேன் ஏழாவது விவேக சிந்தாமணி கோயில் பண்ணி தான் படிக்கிறான் ஏய் அதெல்லாம் படிக்க மாட்டான் விவேக ஒருத்த சிந்தாமணி ஒருத்த சிந்தாமணி ஒருத்தன் 2 பேரும் சேர்ந்து எழுதுற புத்தகம் விக்கிரவாண்டி பக்கம் விக்கிரவாண்டி பக்கத்துல சிந்தாமணி அது ஊர் பேருடா கம்யூனிட்டி நான் சொல்றவன் ஆளு பேரா ஆமா ஆஹா அதனாலதான் வேதமோதிய வேதியர் கோர்மலை நீதி மன்றம் வேதம் ஓதிய வேதியர் கோர்மலை வேதம் ஓதிய வேதியர் கோர்மலை நீதி மன்றம் மாதர்கற்புடைய மங்கையர் கோர்மலை மாதர்கற்புடைய மங்கையர் கோர்மலை மாதமூன்றும் மலை தவறாமல் செய்யணும் வேதம் ஓதிய வேதியர் கோர்மலை நீதி மன்றம் கோர்மலை எப்படி வேதம் ஓதிய வேதியர் கோர்மலை வேதம் ஓதிய வேதியர் ஒரு மலை நீதி மன்னர் நெறியர் கோர்மலை நீதி மன்னர் நிறைய ஒரு மலை மாதர் கற்புடைய மங்கையர் கோர்மலை மாத கற்புடைய மங்கைக்கு ஒரு மழை மாசம் 3 மலை தவறாத பேயணும் மாசம் 3 மழை 10 நாளைக்கு ஒரு மழை கண்டிப்பா பெய்யும் ஆமா அப்போ அந்த சப்த ரிஷிகளும் அந்த யாகத்தை நடத்தினால்தான் வேதம் ஓதிய வேதம் ஓதிய வேதியருக்கு ஒரு மலை ஆமா அதனால்தான் இது பாண்டவன் விவேக அப்ப சிந்தாமணி என்ன சொல்றான் இனி வரக்கூடிய காலத்துல வரக்கூடிய காலத்துல அப்படி நடக்காது அரிசி விட்டுடும் அந்த ஒரு மலை அரிசி விட்டுடும் அந்தருக்கு ஒரு மலை அரிசியை விட்டுடும் அந்தருக்கு ஒரு மலை பரிசைய தப்பிய மன்னருக்கு ஒரு மலை புருஷனை கொன்றிடும் பூவையர் போர் மலை பரிசத்துக்கு 3 மலைதானே பெய்யுமே பரிசத்துக்கு 3 மலைதானே சிந்தாமணி என்ன சொன்னா அரிசி விட்டுடும் அரிசியை விட்டுடு அந்தனர் போர் மலை ஒரு மலை இப்ப இந்த கோயிலுக்கு ஆக்கி படைக்கிறான்னு அரிசி கொடுப்பாங்க ஊர்ல பொதுவா சேர்ந்து அவன் என்ன பண்ணுவான் அந்த குடுக்குற அரிசி அவன் வித்துருவான்
செங்கல் அடுப்புல போட்டு சுட வச்சிருவோம். சுட வச்சிரும். ஆமா. அந்த செங்கல் எடுத்து தாமத்தட்டுல வச்சு ஈர துணி மேல போட்டா புகை வரும். ஆமா. ஆவி அப்படியே பொங்க சோறு மாதிரி ஆவியே புகை வரும். ஆமா. அது தெருவுல எடுத்துன்னு வருவாரு. ஐயர் ஆக்கி கொண்டு போய் படைக்கிறாரு குளத்துக்கு. எப்படி போய் படைக்கிறார். சும்மா சுட 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 பொங்க சோறா போதுரி அப்படின்னு பாக்குறவங்க சொல்ல வேண்டியது. அந்த மாதிரி அரிசியை விட்டுட்டு அந்தனர் கோர் மலை, அந்தனர் ஒரு மலை, வரிசை தப்பிய மன்னர் கோர் மலை, மன்னருக்கு ஒரு மலை, பொண்டாட்டி மாதிரி புருஷனை கொண்டுவிட போவைய கோர் மலை. வருஷத்துக்கு 3 மழை தாண்டா பெய்யணும்னா சிந்தாமணி. வருஷத்துக்கு 3 மழை தாண்டா பெய்யணும். அந்த மாதிரி அக்கினி தேவன் அந்த சப்த ரிஷிகளை ஒன்று சேர்ந்து யாகம் செய்வதற்கு உலகம் மேன்மை அடைவதற்கு யாகம் செய்யக்கூடிய ரிஷிகளுக்கு அக்கினி தேவன் கிடைக்கிறார். அவங்க 7 பேர் ஒன்று சேர்ந்து தேவேந்திர கிட்ட போனாங்க. ஏன்னா அந்த சப்த ரிஷிகளுக்கு தலைவன் தேவேந்திரன். அவனை போய் கேட்டாங்க. அவன் தெரிய தகமாறுறான். ஆமா சப்த அம்மா ஜெயசித்தாராம் ஜெயசித்தாராம் ₹20 கொடுத்தாங்களா, எனக்கு ₹50 கொடுக்குறாங்களா? எப்படி பாருங்க. 6 பேர் எங்க அம்மா சாரதா அம்மா எமக்காக ₹50 கொடுத்திருக்கிறது. அதனுடைய குடும்பத்தில் அங்காள பரமேஸ்வரி துணை இருந்து காலத்தை ரட்சிக்க பிரார்த்திக்கிற சுபேஜயம். டேய் நான் சொல்றது கேளு. நான் 150 வச்சுக்கிறேன் கூட வாங்கினேன். என்ன வாங்கினதா போடுறேன். நீ போய் வாங்கினு வர சொன்னா வருந்த கழுது. பாப்பா சப்த ரிஷிகள் ஒன்றாக சேர்ந்து தேவேந்திரன் முறையிட்டார்கள். அவன் தெகமாறுறான். ஆனா அக்கினி தேவன் எங்க இருக்கிறான்னு எனக்கு தெரியும். அதான் கலப்பிடி குச்சியா பகவானுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. ஆமா பகவானுக்கு தெரியாம எங்கும் அறக்க மாட்டாங்க. நீ கம்பி அவனுக்கு ஒன்னே பேசுறேன். யாரு தெரியாம பேசுறீங்க தம்பி? நான் முக்கியமான வசனம் சொல்றேன். அது மட்டும் சொல்லுங்க. அக்கினி தேவன் எங்க இருக்கிறான்னு சொன்னா பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டு மாங்கனியாக்கி வாயில அடைக்கிட்டு இருக்கிறான் ஒருத்தன். ஆமா பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டு. ஆமா. ஆனா அந்த வாயில அடைக்கிற பொண்டாட்டி அவ அக்கினி தேவனை நெல்லு கனியாக்கி அவ வாயில அடைக்கிட்டு இருக்கிறான். பொண்டாட்டி சந்தேகப்பட்டு பொண்டாட்டிய நெல்லிக்கனியா வச்சு வாயில வச்சுக்கிறான். ஆமா. அந்த பொண்டாட்டி என்ன பண்ணிக்கிறா, அக்னி தேவனை நெல்லிக்கனியா வச்சுக்கிட்டு அவன் உள்ளத்துல வச்சுக்கிறான். பொண்டாட்டி நம்பாத மாங்கனியாக்கி வாயில அடைக்க வச்சிருக்கான். ஓ மாங்கனி. ஆனா அப்படி அடிக்க தெரியாத ஒருத்தனை நெல்லிக்கனியாக்கி உள்ளத்துல வச்சிருக்கான். என்னடா குடும்பமா இருக்காது? ஏன்னா குடும்பம் மாதிரி கந்தர் குடும்பமா இருக்குமாடா? உன் குடும்பம் மாதிரி கந்தர் குடும்பமா இருக்குமா? ஒரு அவளா இருப்பாளா இவ? உன் பொண்டாட்டி அப்ப உன் அண்ணன் வச்சு நீ அண்ணன் வச்சுங்கிறா. நான் இல்லைன்னு சொல்லி வச்சு உண்மைதானா? ஆமா. என் முன்னாடி யாரும் கேட்காத. இது அப்ப அக்கினி தேவன் நெல்லிக்கனியாக்கி உள்ளத்திலே வைத்திருக்கின்றால் ஒரு பெண். ஆமா. அதனால இன்னைக்கு அதை வெளிப்படுத்தணும். ஆமா. அக்கினி தேவன் இல்லைன்னா வாழ முடியுமா? முடியாது. நெருப்பு இல்லாம வாழ முடியாது. நீர் நெருப்பு காற்று. நீர் நெருப்பு காற்று. ஆமா. காற்று இருந்தா சுவாசிக்கணும், தண்ணி இருந்தா குடிக்கணும், நெருப்பு இருந்தா ஆக்கி சாப்பிடணும். ஆமா. இது 3 இல்லைன்னு சொன்னா வாழ முடியாது. அது மட்டும் இல்ல, மொத்தம் 5 பஞ்சபூதம். 5 பஞ்சபூதம். நீர் நெருப்பு காற்று பூமி ஆகாயம். இது பஞ்சபூதம் அடங்கியது. 4 இல்லாம கூட இருந்துடலாம். ஆனா அது தண்ணி இல்லாம இருக்க முடியாதுங்க. சரி, அதுல வாழ. அதனால அக்கினி அவனை இன்று வெளிப்படுத்த வேண்டும். ஆமா. நல்லா புரிஞ்சுக்கங்க.
ஒரு பொம்பளை நெல்லிக்கனி ஆக்கி உள்ளத்துல வச்சுக்கிறான். ஆமா ஒருத்தன் பொண்டாட்டி நம்பாம மாங்கனி ஆக்கி வாயில வச்சுக்கிறான். ஆமா அதனால இன்னைக்கு நம்ம வெளிப்படுத்த வேண்டும். கண்டிப்பா நான் தனியா இருந்தா இந்த காரியத்தை செய்ய முடியாது. கண்டிப்பா அதனால என் மனைவி லட்சுமி இருந்தா உன்னை பகவான் கூப்பிட்டாருன்னு உடனே இப்படியாக வைகுண்டத்தை ஆண்டு வரக்கூடிய பகவான் அவர் மனைவி லட்சுமி வர சொல்ல இதோ மகா லட்சுமி தர்ப்பா